எதிர்காலத்தை பற்றி தொலைநோக்கு சிந்தனை, சிறந்த அறிவு கூர்மை, சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு ஒரு பரந்த மனப்பான்மை, இதெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. இவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க விரும்ப மாட்டாங்க. தனது சுயமான சொந்த வழியில் சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. சரி, இந்த மாதம் ஜூலை மாதம் என்ன பலன் இவங்களுக்கு நடக்க போகுதுன்னா கலவையான பலன் கிடைக்கும். பார்ப்போம் என்னென்னு. நிதி விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். பண வரவு வரும், நல்லாவே இருக்கும். அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் எல்லாம் செய்யும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவைக்கு இதில் படித்து பார்த்து கையெழுத்து போடணும். அதே சமயத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனாலும் பிறர் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு சற்று பொறுத்து தான் இருக்கணும். ஆனாலும் அது பரிசீலிக்கப்படக்கூடிய நிலை இருக்குது, கவலையப்படாதீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. நல்ல சத்தான உணவு சாப்பிட்ணும், நேரத்துக்கே சாப்பிட்டு உறங்கிக்கணும். ஓய்வு அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தேக பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் வேலைப்பளு அதிகரிக்குங்கிறனால மனசில் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும். யோகா பயிற்சிகளாக செஞ்சு உங்கள் மனசை அமைதி நிலைக்கு வச்சுக்கோங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். உங்கள் கவனத்தை சிதறக்கூடிய வகையில் பிற விஷயங்களை போகாதீங்க. விளையாட்டு இதிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க. பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் சிக்கல்லேருந்து நீங்கள் விடுபட்டு அந்த காரியங்களை வெற்றி பெற முடியும், ஜெயிக்கலாம்.